வணக்கம், நான் சோஃபியா. இந்த சாரிக்கு தான் நான் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சாரியில் இந்த மாதிரி ஒரு பிளெயின் ப்ளவுஸ் இருந்துச்சு. இதை ஒரு பிரின்சஸ் கட், அதாவது நல்ல முன்னுக்கு இந்த பிரின்சஸ் கட் வெட்டாமலே ஒரு சிங்கிள் டாட் போட்டு அதுலேயே பிரின்சஸ் கட் மாற்றி பேக்கு ஓப்பன், பின்னாடி ஓப்பன் வச்சு நான் எப்படி செய்யலாம்னு ரொம்ப ஈஸியான முறையில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு லைனிங்கில் வெட்டிக்கலாம். இப்போ இதுக்கு நான் 4ஆவே போட்டு வெட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான உயரம் ஃபுல் லென்த் 14 ப்ளவுஸு, 1/2 இன்ச்சு மேலேயும் கீழே சேர்த்து 15க்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 15 அப்படியே மடித்து 2 பகுதியாக எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த 2 பகுதியை நான் மடித்து, அதாவது முன்னுக்கும் பின்னுக்கும் சேமாக 15 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. 15 இருக்குது. நம்மளுக்கு சரியான அளவு 14, ஆனால் 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்குறோம் மேலேயும் கீழேயும். இப்போ இதில் 4மே மூடின பக்கமாக இருக்குது. ஃபைனலாக அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இப்போ இதில் நான் ஒரு ஃபுல் நெக்கையே எடுக்கிறேன். இப்போ 7க்கு மார்க் பண்ணுறேன். கீழே அந்த 7க்கு மார்க் பண்ணிவிட்டு 7.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம கோடு போட்டுக்கலாம். இதில் தான் உடம்பு மார்க் பண்ணணும். 38 சைஸு, அதை 4ஆ பிரிச்சோன்னு சொன்னா 9.5 வரும். 9.5யும் பிளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நெக் மார்க் பண்ணணும். ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கலாம். இதுல முன்னக்கு ஃப்ரண்ட்டுக்கு 6.5க்கு மார்க் பண்றேன். பேக்குக்கு நம்ம கூட மார்க் பண்ணிக்கிறோம். ஃபைனலா மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இதையே அப்படியே நேராவே போட்டு இப்போ 9, அதாவது 9.5 பிளஸ் 1.5 இன்ச் தையலுக்கு வச்சிருக்கிறோம். இன்னொரு 1/2 இன்ச் கூட நாங்க சேர்த்துக்கிறலாம். 2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே நேராவே கோடு போட்டுக்குவோம். அவ்வளவுதான். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இன்னொரு 1/2 இன்ச் குறைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் ஃப்ரண்ட் பகுதியில் ஒரு 4 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிட்டு ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் 2 பக்கமும் ஒரு இன்ச் போட்டுட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ இதை இப்படி பிடிச்சி தைக்கையிலே இது அப்படியே பாயிண்ட்டாக வந்துடும். அந்த பாயிண்ட்டோடையே இதை கட் பண்ணாமலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு அந்த பிரின்சஸ் கட் மாதிரியே ஷேப் வந்துடும். இல்லை இதையே தைச்சிட்டு சிங்கிள் டாட்டோடய நீங்கள் விட்டுறலாம். இப்போ இதை திருப்பிட்டு இந்த பக்கத்துக்கு அதே மாதிரி தட்டி விட்டுருவோம். அப்போ 2 பக்கமும் சேமாக வந்துடும். இது கட் பண்ணாமலே நம்ம இந்த பிரின்சஸ் கட் போடுறோம். இப்போ இந்த டாட்டை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் கீழே நம்ம ஷேப்பாக வந்துடும். கீழே 1/2 இன்ச்சில் ஒரு பீஸ் கொடுத்து நம்ம திருப்பிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம இன்னும் ஒரு 6 இன்ச்சுக்கு, அதாவது 6 இல்லாட்டி 5க்கு கூட நாங்கள் போட்டுக்கலாம். கீழேருந்து ஒரு டிசைன் மாதிரி 5க்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துறேன். இதுவும் இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் ஆக்கிடுவோம். இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலையும் ஒரு வச்சுக்கிறலாம். இல்லை இது வேணாம்னு நினச்சிட்டா இதை அப்படியே மூடின பிரகாரம் வச்சுட்டு கீழ்ப்பகுதி மட்டும் நாங்கள் இதை ஓப்பன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி பாயிண்ட் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இது இப்படி நல்லா டீப்பாக இருக்கிட்டு இந்த இடத்துல நாட் வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இப்படி தான் இருக்கும் டிசைன். பின்னாடி ஷேப்பாக இப்படி இருக்கும். நாங்கள் இதுக்கு ஓப்பன் பீஸ் கொடுத்துக்கறலாம்.
இல்லை நீங்கள் பின்னுக்கு வேணான்னு நினச்சா முன்பகுதியில் கூட நாங்கள் ஓப்பன் கொடுத்துக்கறலாம். ரெண்டில் எப்படி நம்மளுக்கு வசதியோ. இப்போ இதை நாங்கள் எப்பவும் போல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நாங்கள் பீஸ் கொடுத்து உக்ஸ் பட்டி பிடிச்சிக்கிறலாம். இப்போ இந்த பீஸ் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை மெயின் ஃபேப்ரிக்கில் வெட்டுறேன். இப்போ 3 பீஸ் வெட்டி எடுத்தாச்சு. பேக் பார்ட்டை இப்போ முன் பகுதி வெட்டி எடுக்கணும். ஸ்லீவோட உயரம் வந்து 9, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 10க்கு மார்க் பண்ணுறேன். அதாவது இப்போ ஸ்லீவ் எடுக்க போகிறோம். துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். உயரம் எவ்வளோ வேணுமோ அதோட 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறேங்க. 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 11க்கு நேராக கோடு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ணுறேன். 3 இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கோடு போட்டுட்டு இந்த கோட்டில் இருந்து அப்படியே மேலே கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும். அவ்வளோதான். முன்கைக்கு வரையில் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கால குடஞ்சி இதோட சேர்த்து விட்டுறணும். அவ்வளோதான். அடியில் எவ்வளோ அகலம் வருதோ இப்போ இதில் 6 எனக்கு வேணும்னா 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி கிராஸாக இதோட சேர்த்து விட்டுறணும். இதுக்கு மேலே தையல் இங்கே 10 அடி சின்ன துண்டு ஜாயின் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதுதான் முன்கை. இப்போ இந்த முன்கையில் நாங்கள் 1/2 இன்ச்சுக்கு இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு. அதே மாதிரி மற்ற கையில செஞ்சுக்கிறணும். இந்த பீஸை வச்சு அப்படியே கீழே வந்து பீஸ் கொடுத்து திருப்பணும். அடி வாட்டி பகுதி தைக்கிற தானே இதில் ஒரு பீஸ் கொடுத்து திருப்பினா இன்னும் கனமாக இருக்கும். இல்லை அப்படியே லைனிங்கையும் தைச்சிக்கிறலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஃப்ரில் டிசைன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே இதை வந்து ஃப்ரில் மாதிரி அப்படியே வச்சுட்டு இப்படியே சுருக்கிட்டு நம்ம வந்து நெக் பார்ட்லையும் ஸ்லீவ் பார்ட்லையும் கொடுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் வந்து ஒரு 38 சைஸ்க்கு வந்து பிரின்சஸ் கட் வெட்டாமலேயே அந்த ஷேப்லேயே உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.